தந்தையுடன் சுமூக உறவு இருக்காது யாருக்கு? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வருகின்ற 9ஆம் இடம் பித்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனை பித்ருக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 இடத்தையும் தான் நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த 2 இடமும் எந்த விதத்துலையாவது கெட்டு போயிருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தந்தையால் எந்த பிரயோஜனமும் இல்லை, தந்தையுடன் சுமூக உறவு இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 9ஆம் இடத்தை சனி பார்வை செய்திருந்தாலும் சரி, 9ஆம் வீட்டு அதிபதியை சனி பார்வை செய்திருந்தாலும் சரி, சேர்ந்திருந்தாலும் சரி, அந்த 9ஆம் வீட்டு அதிபதியுடன் சனி சேர்ந்திருந்தாலும் சரி, தந்தையுடன் சுமூக உறவு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. மேலும் சூரியனை சனி பார்வை செய்திருந்தாலும் சரி, சூரியனுடன் சனி சேர்ந்திருந்தாலும் சரி, தந்தைக்கும் மகனுக்கும் இடையேயான உறவு நீடிக்காது, நல்ல ஒரு சுமூகமாக இருக்காது, அவங்களுக்குள்ள உறவு சுமூகமாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது 9ஆம் இடமும் கெட்டு போயிருக்கணும், காரக கிரகமான சூரியனும் கெட்டு போயிருக்கணும், அதுவும் முக்கியமாக சனியினுடைய பார்வையால், சனியினுடைய சேர்க்கையால் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதற்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குரு பார்வை செய்திருந்தார், சேர்க்கை பெற்றிருந்தார் அப்படின்னா இதற்கு பரிகாரம் ஆகிடும். அதாவது 9ஆம் இடத்துலையோ, 9ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது, 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்திருக்கலாம், அல்லது சூரியனை குரு பார்வை செய்திருக்கலாம், சேர்ந்திருக்கலாம். இந்த மாதிரி இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு தந்தையுடன் உறவு இருக்கும். அதாவது சனி பார்வை செய்திருந்தாலும் குரு பார்வை சேர்க்கை அங்கே நிவர்த்தி கொடுத்துடும். அதனால சனியினுடைய பார்வை 9ஆம் இடத்திற்கோ, 9ஆம் வீட்டு அதிபதிக்கோ, காரக கிரகமான சூரியனுக்கோ இருந்துட்டா நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு தந்தையுடன் உறவு சுமூகமாக இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்.